கர்த்தர் இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் அதிகாரம் 2 கேள்விகளும் பதில்களும். கில்காலிலிருந்து போகீமுக்கு இஸ்ரவேலரிடம் வந்தவர் யார்? கர்த்தருடைய தூதன். யாருக்கு ஆணையிட்ட தேசத்தில் இஸ்ரவேலரை கொண்டு வந்ததாக கர்த்தருடைய தூதன் கூறினான்? இஸ்ரவேலின் பிதாக்கள். எதை முறித்து போடுவதில்லை என்று கர்த்தருடைய தூதன் கூறியிருந்தார்? இஸ்ரவேலரோடு பண்ணின உடன்படிக்கையை. தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதிருக்க யாரிடம் கூறப்பட்டிருந்தது? இஸ்ரவேலரிடம். இஸ்ரவேலரிடம் தேசத்து குடிகளின் எவைகளை இடித்து போட கூறப்பட்டது? பலிபீடங்களை. கர்த்தருடைய தூதரின் சொல்லை கேளாதே போனவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் யார் நெருக்குவார்கள் என்று தூதன் கூறினார்? தேசத்தின் குடிகள். இஸ்ரவேலருக்கு யார் கன்னியாக இருப்பார்கள் என்று தூதன் கூறினார்? தேசத்து குடிகளின் தேவர்கள். கர்த்தருடைய தூதன் பேசினதை கேட்டு சத்தமிட்டு அழுதவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். கர்த்தருடைய தூதன் தங்களிடம் பேசின இடத்துக்கு இஸ்ரவேலர் என்ன பெயரிட்டார்கள்? போகீம். போகீமில் இஸ்ரவேலர் செய்தது என்ன? கர்த்தருக்கு பலியிட்டார்கள். யோசுவாவின் அப்பா பெயர் என்ன? நூன். யோசுவா மரணமடையும் போது எத்தனை வயது? 110. யோசுவாவை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? திம்னாத் ஏசேரில். காயாஸ் மலை எங்கே இருந்தது? எப்பிராயிமின் மலை தேசத்தில். யோசுவாவின் சுதந்திரத்தின் எல்லை எதற்கு வடக்கே இருந்தது? காயாஸ் மலை. எவற்றை அறியாத ஒரு சந்நிதி இஸ்ரவேலில் எழும்பினது? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேலர் கர்த்தரை விட்டு டேஷ் டேஷ் சேவித்தார்கள். பாகாலையும் அஸ்தரோத்தையும். அந்நிய தேவர்களை சேவித்ததினால் இஸ்ரவேலர் யாருக்கு கோபமூட்டினார்கள்? கர்த்தருக்கு. கர்த்தர் இஸ்ரவேலரை யார் கையில் ஒப்புக் கொடுத்தார்? கொள்ளைக்காரர். கர்த்தர் இஸ்ரவேலரை யார் கையில் விற்று போட்டார்? பகைஞர் கையில். இஸ்ரவேலர் புறப்பட்டு போகிற இடமெல்லாம் தீமைக்கென்றே அவர்களுக்கு விரோதமாயிருந்தது எது? கர்த்தருடைய கை. மிகவும் நெருக்கப்பட்டவர்கள் யார்? இஸ்ரவேல் புத்திரர். கர்த்தர் இஸ்ரவேலில் யாரை எழும்ப பண்ணினார்? நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் இஸ்ரவேலரை யார் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார்கள்? கொள்ளையிடுகிறவர்கள் கைக்கு. இஸ்ரவேலர் எவைகளை பின்பற்றி சோரம் போய் அவைகளை பணிந்து கொண்டார்கள்? அந்நிய தேவர்கள். இஸ்ரவேலர் எதை சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள்? தங்கள் பிதாக்கள் கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்த வழியை. கர்த்தர் எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலரை அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து வந்தார்? நியாயாதிபதிகளின் நாட்களிலெல்லாம். இஸ்ரவேலர் தங்களை ஒடுக்குகிறவர்களினால் தவிக்கிறதை பார்த்து மனஸ்தாபப்பட்டவர் யார்? கர்த்தர்.
யார் மரணமடைந்தவுடனே இஸ்ரவேலர்கள் திரும்பவும் அந்நிய தேவர்களை பின்பற்றத் தொடங்கினார்கள். நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் மரணமடைந்தவுடன் இஸ்ரவேலர் எவைகளை விடாதிருப்பார்கள்? தங்கள் கித்தியங்கள், முரட்டாட்டமான வழிகள். இஸ்ரவேலர் எதை மீறி கர்த்தரின் சொல்லை கேளாதிருந்தார்கள்? தங்கள் பிதாக்களுக்கு கர்த்தர் கற்பித்த அவரின் உடன்படிக்கையை. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி.